நினைவெல்லாம் மேடா மூவி பார்த்துட்டு வரேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நான் நடிச்சிருக்கேன். ஒரு ஸ்கூல் கதையில் நடிச்சிருக்கேன். என் பேர் கோமாளி குமார். படம் வந்து சூப்பராக வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லவ் கதையில் ஆரம்பித்து பெரிய காலேஜ் லைஃப்பில் என்ன நடந்திருக்குமோ, என்ன உங்களோட காதல் லைஃப்பில் என்ன நடந்திருக்குமோ ஸ்கூல்லேருந்து அந்த படம் தான் இது எடுத்திருக்கோம். உண்மை கதை தான். சரிங்களா? எங்கள் ஆதிராஜன் சார் தான் எடுத்திருக்காங்க டேரக்டர். இதுக்கு இசையமைச்சது பார்த்தீங்கன்னா இளையராஜா மியூசிக் சூப்பராக வந்திருக்கு. 5 சாங்கு சூப்பராக வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா எல்லாருமே சின்ன குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரதுக்கு தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். எல்லோரும் வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ட்விஸ்ட்டு நிறைய இடத்துல ட்விஸ்ட் இருக்கும். ஆனால் கடைசியாக கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. பிரச்சனைனா சூப்பராக நடிச்சிருக்காங்க. மனுஷா நடிச்சிருக்காங்க, சினேமிகா நடிச்சிருக்காங்க, கிங்ஸ்லி அண்ணா சூப்பராக கலக்கிட்டார், மனோபால சார் பட்டை கிளப்பிட்டார். சூப்பராக இருக்குது. ஸ்கூல் கதை இதுதான், லவ் கதை தான். எல்லோரும் வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. எல்லோரும் வந்து பாருங்கள். ஸ்கூல் கதையெல்லாம் நடிச்சிருக்கேன் நான். ஸ்கூல் கதை சூப்பராக வந்திருக்கு. பெரியவங்களும் பிரஜனா, மனுஷா, சினேமிகா, கிங்ஸ்லி அண்ணா, மனோபாலா எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சின்னவங்க பெரியவங்க கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு லவ் ஸ்டோரி கதை. அதாவது ஸ்கூல் லைஃப்பில் என்னென்ன நடந்திருக்குமா லவ்வில் உங்களோட பழைய லவ் மறந்து இருந்ததெல்லாம் இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லா லவ் கதையும் வந்து உங்களுக்கு ஞாபகம் ஃபுல்லாக வந்துடும். ஏன்னா படத்தோட சீன் அப்படி சூப்பராக படம் வந்திருக்கு. எல்லோரும் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து பாருங்கள். உங்களோட ஆதரவுக்காக காத்துட்ருக்கோம். நான் நடிச்சதுக்காக சொல்ல கிடையாது. படத்தை பார்த்துட்டு நீங்கள் வந்து என்னன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே சார். நினைவெல்லாம் நீயடா படம் அருமையாக இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2024 லவ் ஸ்டோரின்றது வந்து பார்த்திங்கன்னா இதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி லவ் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து 1996 லவ் ஸ்டோரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் அடுத்த சீன் வந்து நம்ம என்னன்றதை நம்ம வந்து நம்மளே யோகிப்போம். ஸோ அடுத்த சீன் இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆதிராஜன் சார் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காரு. ஸோ 2 ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டரோட இன்வால்வ் ஆகி நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு டைம் பண்ணியிருக்காங்கன்னும் போது ஹீரோவும் ஹீரோயின் 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க சார். அதாவது எந்த இடத்துல ட்விஸ்ட் இருக்குமோ அந்த இடத்துல கரெக்டாக ட்விஸ்ட் வச்சுருக்காரு. ஸோ நம்மளால யோகிக்க முடியாத ஒரு சீன்லாம் நிறைய சீன்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு 6 பாட்டு இருக்குது. 6 பாட்டுமே இசைஞானி சார் அருமையாக மியூசிக் கொடுத்துருக்காரு. ஸோ இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் ராஜா அவரும் வந்து எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு சாங் அவர் மியூசிக் பண்ணனா ஒரு சாங் பாடுவார். ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு பாட்டு வந்து பார்த்திங்கன்னா இதையுமே நீடா அப்படின்னு ஒரு சாங் இருக்குது. நல்ல அருமையான பாட்டு. ஸோ ஐ திங்க் எனக்கு வந்து இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. ஸோ ஏன்னா நான் ஏற்கனவே ஆடியோ ரிலீஸ் அப்போவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டு நான் கேட்டிருக்கேன். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேமிலியோடு இந்த படம் நீங்கள் பாருங்கள். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃபேமிலியோடு வந்து பார்த்தா தான் இந்த படம் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து டேரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது லவ் வந்து இப்படி தான் இருக்கணும்னு வந்து இல்லை, எப்படி வேணாலும் லவ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி காட்டாமல் ஸோ இந்த மாதிரி ஒரு லவ்வை வந்து கொண்டு வந்திருக்காருன்னா அது ஒரு பெரிய விஷயம். படம் நல்லாயிருக்கு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி படம் பார்க்கல. அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. சின்ன பசங்களும் பார்க்கலாம், பெரியவங்களும் பார்க்கலாம். லவ் சீன் நல்லாயிருக்கு. ஃபேமிலியாகவும் பார்க்கலாம். ஃபேமிலி எல்லாமே நல்லாயிருக்கு. குறை சொல்கிறது ஒன்றும் இல்லை. பாட்டும் நல்லாயிருக்கு. படம் வந்து நினைவெல்லாம் நீயடா மிக அருமையாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்கிரிப்டும் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது சின்ன வயசில் இருந்து கடைசி வரையும் ஒரே மாதிரி தான் எடுத்துகிட்டு, அதாவது சின்ன வயசில் என்ன ஆட்டிடியூடை காமிச்சார் அதே ஆட்டிடியூடு கடைசி வரையும் பெரியவனாகும்போது அதே தான் காட்டுறாரு. ஆஃப்டர் மேரேஜுன்ற மாதிரி காட்டினா கூட அந்த ஆட்டிடியூடு அப்படியே தான் இருக்குது. 2 பேருக்குமே வந்து ஒரு வித்தியாசமே இல்லை. சாங்ஸ் மிஸ்டர் இசைஞானி சாரினுடைய இசை வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அது இல்லாமல் ஃபஸ்ட் டைம் அவருடைய ஃபஸ்ட்டு யுவன் சங்கர் ராஜாவை வந்து ஃபஸ்ட் டைம் அவருடைய படத்தில் பாட வச்சிருக்கிறது உண்மையிலேயே பெருமைக்குரிய ஒரு விஷயம். பாடல்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. படம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம இப்படி போகணும்னு நினைக்கும் போது அங்கே வேறு ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காரு. படம் உண்மைக்கே கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். சின்ன பசங்க பெரியவங்க இல்லை, ஒரு ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய நினைவெல்லாம் நீடா. இதில் ஆதிராஜன் சாருக்கு இந்த படம் ஒரு அடுத்த மைல்கல்லாக கண்டிப்பாக அமையும். உண்மைக்கே நல்லா இருக்குது படம். அந்த யங் சாப்பில் அந்த ரோலில் வந்து பிரஜனுடைய இது வந்து அந்த பையன் நல்லா நடிச்சிருக்கிறான். பிரஜனுக்கும் இது ஒரு நல்ல ஒரு அடுத்த படத்துக்கான வாய்ப்பு கண்டிப்பாக வரும்னு நம்புகிறேன். சொல்லவே வேணாம். மியூசிக் இளையராஜா அல்டிமேட் சாங். அதில் ஒரு 2-3 சாங் டெய்லி கேட்கணுன்ற ஒரு ஃபீல் கண்டிப்பாக வந்திருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு. நினைவெல்லாம் நீடா ஃபுல்லாக பார்க்க வந்தோம். நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருந்தோம். சூப்பராக இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி, டைரக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இளையராஜா சார் மியூசிக் பண்ணியிருக்காங்க. பழைய மியூசிக் எப்படி ஓல்டு மியூசிக் எப்படி பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி சூப்பராக ரொம்ப கேட்கும்போது சூப்பராக இருந்துச்சு. படம் ஃபுல்லாக 96 அந்த ஸ்டோரி 96 அந்த 90s பீரியடில் எடுக்கிறனால பார்க்கும்போது ஓல்டு மெமரிஸை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு.
யங்ஸ்டர்ஸ் வந்து நல்லா பார்க்கலாம். எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் மாதிரி இருக்கவங்களும் சூப்பராக ஃபீல் பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலியும் பார்க்கலாம். 2 போர்ஷனாகவே இருக்குது. ஸ்கூல்ஸ் போர்ஷன், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். டியூரேஷன் மட்டும்தான் கொஞ்சம் மேபி லேக் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ஸ்லோ மோஷன் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாங்கன்னா டியூரேஷன் கட் பண்ணால் நல்லா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாங்காக ஃபீல் ஆச்சு. செகண்ட் ஹாஃபும் லாங்காக தான் இருக்குது.